அதிமுக பலவீனமான நிலையில் இருந்தாலும் அவங்க தான் எங்களோட பிரதான போட்டியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வரலாற்று ரீதியாக அதிமுகவுக்கும் எங்களுக்கு தான் எப்பவுமே போட்டி. ஆனால் இன்றைக்கி சூழலில் எங்களுக்கு போட்டியாக யாருமே இருப்பதாக நான் கருதவில்லை. அதிமுக பலவீனமாக இருந்தாலும் எப்பவுமே அவங்க தான் எங்களுக்கு போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். இது சமீப காலமாக தமிழக வெற்றி கழகத்தோட மேடைகளில் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் ஆதவ அர்ஜுனா போன்ற அந்த கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, அதிமுக களத்திலே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அப்படிலாம் இல்லை, அதிமுக தான் எப்பவுமே எங்களுக்கு பிரதான எதிர்கட்சி, நீங்களாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்ற மாதிரி தான் அவரோட இந்த பதிவு இருந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிறைய மேடைகளில் அதிமுக களத்தில் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த பதிவுக்கும் அதிமுக தரப்புலேருந்து கடுமையான கண்டனங்கள் வந்துச்சு. அதிமுக என்றைக்குமே பலமாக இருக்கும், அப்படி அதிமுக யாரும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேகாவுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் தான் உதயநிதி ஸ்டாலின் அதிமுக தான் எங்களோட பிரதான எதிர்கட்சி, அவங்க இன்றைக்கி சூழலில் பலவீனமாக இருந்தாலும் வரலாற்று ரீதியாக எப்பவுமே அதிமுக தான் எங்களோட பிரதான எதிர்கட்சி அப்படின்னு திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் எப்பவுமே போட்டி அப்படின்னு சொல்லி தாவேகாவோட திமுக தாவேகா போட்டிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் உதயநிதி ஸ்டாலின்.